நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது வந்து மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரா, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. இப்ப நம்ம சிம்மராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி பலன்கள் தரும் மேம்? கண்டிப்பாம்மா. சிம்மத்துக்கு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா, சிம்மம் வந்து அஷ்டமத்து சனியில இருக்காங்கம்மா. அஷ்டமத்து சனியில இருக்காங்க. இப்போ 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு உச்சம் பெற்று அமர்றாரு. நம்ம இன்ட்ரோலயே சொல்லிருப்போம் இல்லைங்களா, அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் கெடுக்கணும் அப்படின்னு வந்து ஒத்த காலில் நின்னா இப்ப அவனால கெடுக்க முடியாது, வேற வழியே இல்லை. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சேட்டை பண்ற ஒரு பசங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர் 4 பேர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்ப அவனால பெரிய லெவல்ல கெடுக்க முடியாது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வந்து சிம்மம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது சில விஷயத்துல இருக்கணும். எப்படி அப்படின்னா, அவன் 100% கெடுக்க போறது இல்ல அப்படின்னாலும் சனி 8ல இருக்கான். ஏதோ சின்ன கஷ்டங்கள், சின்ன லெவல்ல ஒரு இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் உன் தலையில 4 பாறாங்கல் தூக்கி வச்சு நடந்திருந்த அப்படின்னா இப்ப 3 பாறாங்களை இறக்கி வச்சுட்டாங்க. ஆனா ஸ்டில் ஒரு பாறாங்கல் இருக்கு. அப்ப அந்த சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை நீ கொடுக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும். கையிருப்பு எவ்வளவு காசு இருந்தாலும் யாரையும் நம்பி கடன் கொடுக்காத, யாரையும் நம்பி கடன் வாங்காத. யாரா இருந்தாலும் நீ கொடுத்தேன்னா திரும்பி வரதுக்கான வழியும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. திரும்பி வர அவசியம் இல்லை அப்படின்னா நீ கொடு. அதாவது இப்ப வந்து 1,00,000 ரூபாய் கேட்பாங்கம்மா, என்னால 3,000 ரூபாய் கொடுக்க முடியும், திரும்பி வரலன்னா பரவாயில்ல, அது புண்ணியத்துல போய் சேரும், நல்ல கர்மாக்கள்ல போய் சேரும். அந்த மாதிரி கொடு. திரும்பி வரணும்னு எதிர்பார்க்காது. திரும்பி வரணும்னு எதிர்பார்த்தா ஒரு மீதமான மன உளைச்சல் இருக்கும். இழுத்து 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 கொடுப்பாங்க, ஆனா கொடுத்துருவாங்க. குருனோட பார்வை இருக்குல்ல, கொடுத்துருவாங்க. இழுத்து 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 மொத்தமா வராது, கொஞ்சம் சில்லறை. ஆமா ஆமா, நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும்ல. சோ இதுல கவனம் அப்படின்றது வேணும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி அப்ப புஷ்பான ஏத்தி வைப்போம் பாத்தீங்க, புஷ்ன்னு மேல போவோம், அதுவா அடங்கிடும் சில செகண்ட்ஸ். அந்த மாதிரி சில காலம் இருக்கும். ஆமா, அதுவா வந்து பீக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவா இறங்கி குறைஞ்சிடும், அதுவா காணாம போயிடும். நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அபிஷியலியும் இதே மாதிரி விஷயம் இருக்கும். இது ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கணும். குரு பார்வை இருக்கிறதுனால, குருனோட 9ஆம் பார்வை இருக்கிறதுனால லைட்டா வந்துட்டு லைட்டா போயிடும். இருந்தாலும் நம்ம குரு பார்வை இருக்கே அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் நெக்லிஜென்ஸா இருக்கக்கூடாது, காஷியஸா இருக்கணும். அப்படின்ற வேலை செய்யற இடத்துல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸோட ஹை பை டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றீங்களா? நெய்பர்ஸ் கிட்ட ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வைக்கணும். பெரிய இம்பாக்ட் கிடையாது, லைட்டா தான் இம்பாக்ட். இருந்தாலும் அந்த லைட்டா இம்பாக்ட், சனி லைட்டா அடிச்சா கூட நம்மளுக்கு வலிக்கும். அதனால அந்த லைட்டா அவன் அடிக்க பார்ப்பா, அதுல மட்டும் கவனம். இந்த 5 விஷயத்துல கவனமா இருக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம் யோகம் அப்படின்றது உண்டு. இந்த 6ஆம் மாசத்துக்கு மேல நிறைய பேர் வெளிநாடு போவாங்க. அது வேலை நிமித்தமா போலாம், இல்ல டூரா போலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா
படிக்கிறதுக்காக போகலாம், ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து வெளிநாட்டுக்கு ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அப்பானோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். சிம்மம் எப்பயுமே ஒரு கூட்டத்துல தலைமையா இருக்கணும், கூட்டத்துல நான் வந்து தனித்துவமா இருக்கணும். கூட்டத்துக்கு பெரிய கூட்டம் இருந்தாலும் இப்போ ஒரு 50 பேர் இருந்தாலும் சிம்மம் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும், ரிஷபம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், துலாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட ஆட்டிடியூட், பிஹேவியர்ஸ் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப சிம்மம் வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் தனியா இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது நல்லது. ஓரளவுக்கு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான காலகட்டம். நல்ல வந்து கடவுளோட வந்து பாத்தீங்கன்னா இணையணும்னு நினைப்பாங்க, சித்த வழிபாடு தியானம் பண்ணணும்னு நினைப்பாங்க. பொதுவா கேது ஜென்மத்துல இருக்கான் அப்படின்னாலே தன்னைத்தானே உணர்தல் அப்படின்றது ஒண்ணு. இந்த காலகட்டம் இது எல்லாமே பிளஸ், பெருசா மைனஸ் அப்படின்னு. இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல இருக்காரு இல்லைங்களா? 11ஆம் பாவத்துல இருந்து இவ்வளவு நாள் வரைக்கும் லாபத்தை கொடுத்திருந்தாரு. அஷ்டம சனி காலகட்டத்துல சிம்மம் 0 ஆகாம இருந்தது காரணம் குரு தான். இப்ப அவரு 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துக்கு போறாரு. விரயஸ்தானம் போறாரு அப்படின் போது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் கொடுப்பாரா அப்படின்னா சுப செலவுகள் அப்படின்றது கொடுப்பாரு. எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வரணும். நீ என்ன பண்ணு, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நெகடேட் வாங்கணும், அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போகும்னு சொல்றேன். ஆமா, ஏதோ ஒரு செலவு. அது வந்து பாத்தீங்கன்னா சுப செலவு, அசர்ட்டுக்காக நம்ம செலவு பண்ற மாதிரி. கடைசி வெள்ளி வாங்கி வைக்கிறது, கோல்டு வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணணும். டூர் போகணும்னு நினைக்கிறது, ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினைக்கிறது, இன்ப சுற்றுலா போகணும்னு நினைக்கிறது, கடைசி இங்க இருந்து கோவாக்கு போகணும்னு ஆசைப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் போலாமா. என்ன ஒன்னே ஒண்ணு, சனி ஸ்டில் நம்மளுக்கு வந்து அஷ்டம சனியா தான் இருக்கான். குருனோட பார்வையினால அமைதியா இருக்கான். இருந்தாலும் நான் கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோர் கார் வாங்கி வந்துடக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ எஃபிஷியன்சி, அதுக்கு நம்மளோட பெரிய லெவல்ல கடன் வாங்குறது அப்படின்றது கூடாது. பெரிய லெவல்ல செலவு பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்றது நல்லது. ஆக மொத்தம் சிம்மத்துக்கு பெருத்த ரிலீஃப்மா அஷ்டமத்து சனியில இருந்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த கோயிலுக்கு மேம் போல? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில இருந்து ரிலீஃப் இருந்தாலும் சனியை பிரீத்தி பண்ற மாதிரி தான் அவங்களோட வழிபாடு அப்படின்றது இருக்கணும். அப்ப சிம்மம் என்ன போலாம் அப்படின்னா, இந்த அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தளி அப்படின்ற ஒரு இடம் இருக்குமா, அஷ்டம சனிக்குனே இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலம். அங்க போய் அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். இப்ப சென்னை சுத்தி இருக்கவங்களும் அவ்வளவு தூரம் போக முடியாது இல்லைங்களா? இங்க பொழிச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்காரு. அங்க வந்து போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, சனியை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா மேம். நன்றி மேம். நன்றி.